என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த அமாவாசையும் எந்த கனத்த நாட்களும் அல்லது எந்த பிசாசின் கிரியைகள் செயல்படுவதாய் மக்கள் அஞ்சுகிற பயப்படுகிற எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நிச்சயமாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தாராய் இருக்கலாம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் அல்லது உங்கள் ஊழியங்கள் எதில் வேண்டுமானாலும் அல்லது உங்கள் சொந்த சரீரத்திற்கு விரோதமாய் நடக்கிற எல்லா சூதுகளும் சதிகளும் எல்லா விதமான ஏவல்களும் எல்லா மந்திர சூனியங்களும் கூட ஐயா இந்த கனத்த நாட்களிலே, அமாவாசை போன்ற நாட்களிலே, அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களிலே ஐயா அது நடக்கிறது இது நடக்கிறது, என் வாழ்க்கையிலே கொடுமையான காரியங்கள் அந்த நாட்களிலே நடக்கிறது என்று அஞ்சுகிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகருடைய சரீரங்களிலே அநேக பிரச்சனைகள் இருப்பதாய் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. ஐயா அந்த நாட்களிலே நாங்கள் மிகுதியாய் அவதிப்படுகிறோம், அந்த நாட்களிலே என்ன நடக்குமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் அநேகர் அந்த நாட்களிலே குடும்பத்திலே குழப்பங்களும் ஆபத்துகளும் வருகிறது. ஏனென்று தெரியாத பகை, ஏனென்று தெரியாத சந்தேகம், ஏனென்று தெரியாத அடிதடிகள், ஏனென்று தெரியாத என்ன காரணம் என்று தெரியாத, சாப்பிட முடியாத, தூங்க முடியாத, நிம்மதியாய் படுக்க முடியாத, வாழ முடியாத சூழ்நிலைகள் இருப்பதை அநேகர் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள், நிச்சயமாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான அமாவாசை ஜபத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஜபத்திலே கலந்து கொண்டு நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜபிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த அமாவாசையின் வல்லமைகளும் நெருங்கவே முடியாது என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்பதற்காய் யாரோ சிலர் மந்திரவாதம் செய்யலாம், ஏவல் செய்யலாம், சதி சூனியங்களை செய்யலாம். நன்றாய் கவனியுங்கள், என்ன செய்தாலும், எப்படி செய்தாலும், எந்த பிசாசை கொண்டு செய்தாலும் நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதவைகள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த கிரியைகளும், எந்த விதமான மந்திர சூனியங்களும் வாய்க்காதே போகும். ஐயா நீங்கள் கண்மலை மறைவிலே இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறீர்கள். ஆமென். உன்னதமானவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே உங்கள் கோட்டையாய், கண்மலையாய், உங்கள் கேடகமாய் இருக்கும் பொழுது எந்த பொல்லாத சத்துரு, அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியும்? எத்தனை விதமான ஏவல்கள், ஏவல் பிசாசுகள் அல்லது ஏவப்பட்ட மனிதர்கள், சக்திகள், ஆவிகள் எது வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லோரும் 7 வழியாய், உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் 7 வழியாய் சிதறுண்டு போகும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஐயா அவர்கள் கூடி இவர்கள் கூடி அங்கே சென்று இங்கே சென்று எங்களுக்கு விரோதமாய் சூனியம் வைக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் பதிவிருக்கிறது போல இருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் அழிக்க வகை தேடுகிறார்கள். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஆதலினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எவர்கள் உங்கள் பட்சமாய் கூடினார்களோ, உங்களுக்கு விரோதம் செய்தார்களோ, அவர்கள் எல்லோரும் ஒரு நாளிலே உங்கள் பட்சமாய் வருவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சூனியம் வைத்தவர்கள் மீது சூனியம் வைக்கப்படும். ஆமென். உங்களுக்கு வஞ்சனை செய்தவர்கள் வஞ்சனைகளிலே வீழுவார்கள். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் குழிகளை வெட்டினவர்கள் தாங்கள் வெட்டின
குழிகளில் தாங்களே விழுவார்கள் என்பதுதான் சத்தியம். மறந்து விடாதிருங்கள். அடைப்பை திறக்கிறவனை பாம்பு கடிக்கும். ஆமென். யார் இதிலே விளையாடுகிறார்களோ, தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கங்கணம் கட்டி இது போன்ற வேலைகளை செய்கிறார்களோ, அழிவு தேவ பிள்ளைகளுக்கு வந்த சரித்திரம் இல்லை. ஆனால் அவர்களை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவது போல் யார் உருவாக்கினார்களோ அவர்களையே அது நாசமாக்கும். அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த மந்திரங்களும் சூனியங்களும் ஏவல் மாந்திரீகங்களும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறவர்களை செய்யப்படுகிற எல்லா கிரியைகளையும் அழிக்கும்படியாய், எல்லா பிசாசின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் மனுஷகுமாரன் ஆகிய நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மந்திரவாதம் பில்லி சூனியம் ஒன்றும் உங்கள் பக்கமாய் வருவதற்கு சாத்தியமே இல்லை. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய், திட நம்பிக்கையோடு தைரியமாய், விவேகத்தோடு இது போன்ற காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். ஆமென். இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் நல்லாய் கவனியுங்கள். இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் இந்த எல்லா வஞ்சகம் சூதுகளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான வஞ்சனைகள் சூதுகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், அந்த கிரியைகள் எல்லாம் நாசமாகும்படியாய் உங்கள் அக்கினி பற்றி எரிவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அக்கினி பற்றி எரிவதாக. அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் தன்னாலே உருகி போகும். ஆமென். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நெருக்குவதற்கு, உங்கள் மீது கைபோடுவதற்கு இவைகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதற்கு மீது இந்த பிசாசின் எல்லா வல்லமைகளின் மீதும் இந்த பிசாசின் எல்லா அதிகாரங்களின் மீதும் கர்த்தர் உங்களுக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் தந்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தவும், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரே சொல்லுகிறார் லூக்கா 10:18-19 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். குளோரி. கர்த்தரே அதை காணுகிறேன் என்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை சாத்தான் மின்னலை போல உங்கள் பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது, உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது விழுந்து விடலாம். என்ன நடக்கும் பாருங்க. இதோ அவன் மின்னலை போல விழுந்தாலும் ஐயா ஆச்சரியமும் அதிசயமுமாய் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அழிக்கும்படியாய் சத்துரு மின்னலை போல் வானத்தில் இருந்து விழுந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இதோ சர்ப்பங்களையும், சர்ப்பங்களை போல் வஞ்சனையாய் அழிக்கும் வண்ணமாய், நாசமாக்கும் வண்ணமாய், பதிவிருந்து தேவ பிள்ளைகளை அடிக்கும் வண்ணமாய், பதிவிருந்து ஒளித்து இருந்து பக்குவமான நேரங்களிலே வெளியே வந்து சைலண்டா, வெளியே தெரியாதபடி, என்ன காரணம் என்று தெரியாதபடி வாதை, நோய், துன்பங்களை கொண்டு போடுகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும் தேள்களையும் மிதிக்கவும். சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்ரு ஒருவேளை வானத்தில் இருந்து மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன், ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் மிதிக்கவும், அழிக்கவும், நாசமாக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சத்ருவுக்கும், சத்ருவின் கிரியைகளுக்கும், பிசாசுக்கும், பிசாசின் கிரியைகளுக்கும் எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா
நிச்சயமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். இதுவரை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தகராறை ஏற்படுத்திய, இதுவரை கணவனுக்கும் மனைவிக்கும், உங்கள் மகளுக்கும் மருமகனுக்கும், ஆமென், உங்கள் மகனுக்கும் மருமகளுக்குமாய் குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திய, ஏனென்று தெரியவில்லை பிரிந்து விட்டார்கள் பிரதர், ஏனென்று தெரியவில்லை இன்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் சந்தேகம் குடும்பத்திலே, என் மகள் மீது என் மகன் மீது, எதற்கெடுத்தாலும் சந்தேகமாய் சந்தேக பிசாசு எங்கள் வீடுகளிலே குடிகொண்டு இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் என் கணவர் பொய் சொல்லுகிறார், பிள்ளைகள் பொய் சொல்லுகிறார்கள். பொய்யின் ஆவிகள், எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள், எல்லா விதமான சந்தேகத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், மூர்க்கத்தின் ஆவிகளை கொண்டு இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளை அழிக்கவும் கெடுக்கவும், அவருடைய நல்ல வாழ்க்கையை திருடவும் நாசமாக்கவும் வருகிற பொல்லாத சத்துருவே, எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சங்கரிக்கிறோம். அமரா சந்துரு கபரதரவோ. எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் லார்ட், இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே இந்த நாட்களிலே ஏற்படுகிற பல்வேறு காரியங்களை குறித்து அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் சந்தேகங்களோடும் பயத்தோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி, தேவ பிள்ளைகள் யாரும் சோர்ந்து நொறுங்கி போகாதபடி இன்று ஒரு தெய்வீக மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே குடும்பங்களை அழிக்கும்படியாய், தேவ குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கும்படியாய், தேவ பிள்ளைகளுடைய நிம்மதியை சமாதானத்தை திருடும்படியாய், அவர்களை கொல்லவும் அழிக்கவும் வகை தேடி சுற்றி திரிகிற, வானத்தில் இருந்து மின்னலை போல விழுகிறதை போல விழுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் வானத்திலே அழிக்கப்படுவதாக, இப்பொழுதே அவைகள் அழிந்து போவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மாந்திரீகங்களும் வைக்கப்பட்ட இடத்திலே நொறுங்கி போவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற இந்த நாட்களிலே, இருளின் அந்தகாரங்களிலே, நடு ஜாமங்களிலே, கபரா சந்துரு வாதரா சந்துரு கபரதரவோ, நடு ஜாமங்களிலே, இரவின் அந்தகார பொழுதுகளிலே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா விதமான ஏவல்களும் அக்னி ஆஸ்திரங்களும் அழிக்கப்படும்படியாய் எபேசியர் 6:16 சொல்லப்பட்டபடி பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் கபாராரு சந்தரபா சந்துரு கபரதரபோ என்று விடுதலை உண்டாகட்டும். பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவிழ்த்து போடுகிறோம். இப்பொழுது விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் அழியட்டும். அழிகிறது இப்பொழுதே. மாரா சந்துரு கபரதரவோ. தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வியாதிகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக. காரணம் தெரியாத வியாதிகள் வருத்தங்களில் இருந்து விடுதலை உண்டாவதாக. பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களும் அவிழ்ந்து போவதாக. அவைகள் வருகிற வழியிலே இவர்களுக்கு விரோதமாய் வருகிற வழியிலே, எந்த மலையில் இருந்து, எந்த நதிக்கரையில் இருந்து, எந்த அறை வீட்டில் இருந்து, எந்த பூஜை செய்கிற இடங்களில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எபேசியர் 6:16 படி பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களும் அவிந்து போகட்டும், எரிந்து போகட்டும், எரிந்து நிர்மூலமாய் போகட்டும். மரா சந்தரக்கபொருதுருபதரபதரவோ. எல்லாம் அழிந்து போகத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாம் அழிந்து போகத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்கிறோம். மாரா சந்துரு கபரதரவோ. பொல்லாத சத்துருவே, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்காய், எங்கள் மீறுதல்களுக்காய், எங்கள் அக்கிரமங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த ஜீவனை தியாக பலியாய், சொந்த இரத்தத்தை சிந்தி தியாக பலியாய் எங்கள் பரிகாரியாய் நின்று எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையோடு நின்று இரட்சகர் எங்களுக்கு சம்பாதித்த விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை
சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். சத்ருவே, உனக்கு தேவ பிள்ளைகளின் மீது கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. இன்று அந்த அதிகாரங்கள், அந்த ஆலோசனைகள் அவமாய் போகட்டும். எல்லா அக்னி அஸ்திரங்களும், பயங்கரமாய் கடந்து வருகிற எல்லா அக்னி அஸ்திரங்களும் அவிந்து போகத்தக்கதாய், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் அழிந்து போவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், ஆமென். சங்கீதம் 91:5-6 படி இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் தேவ பிள்ளைகளை நெருக்காதபடிக்கு, ஆமென், இவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் நெருக்காதபடிக்கு இரவில் உண்டாகும் பயங்கரங்களும், பகலில் பறக்கும் அம்புகளும், பகலிலே பறந்து வந்து இவர்களை அழிக்க நாசமாக்க வருகிற எல்லா அம்புகளும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே முடிவு உண்டாகட்டும். தொழில் செய்கிற பிள்ளைகள், வேலையில் இருக்கிற பிள்ளைகள், ஆமென், பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், என் தெய்வமே, இன்னும் இன்னும் மேன்மையான பகுதிகளை கொடுக்கும்படியாய், பதவிகளை கொடுக்கும்படியாய், மேன்மைகளை கொடுக்கும்படியாய், தொழிலிலே, வியாபாரத்திலே, பைனான்ஸிலே, பணவரவிலே, ஊழியங்களிலே பல்வேறு மாற்றங்களை கொடுக்க தேவ தயவு இருக்கும் பொழுது, தேவன் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பதை இந்த பிள்ளைகளுக்காக, இவர்களுடைய பிள்ளைகளுக்காக, இவர்களுக்காக வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. Lord, in the mighty and glorious name of Jesus, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஆமென். இவர்களை நஷ்டம் என்றும் கஷ்டம் என்றும் எந்த மந்திர சூனியங்களிலே கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான வாதைகளும், எல்லா விதமான பொல்லாப்புகளும், சங்கீதம் 91:10 படியே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி இவர்கள் குடும்பங்களிலே ஒரு ஆரோக்கியம். ஆமென். எங்கள் இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடாதபடி, வாதை இவர்கள் கூடாரத்தை அணுகாதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து, ஐயா, பால சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடத்தக்கதாய் இன்று இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையான மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய், தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் மேலாய் தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கங்களை போன்று சீறி வருகிற விரியன் பாபுகளை போன்று எகிரி வருகிற எல்லா பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் விதித்து போடத்தக்கதான தேவ வல்லமையை, தேவ வல்லமையை, தேவ பலத்திற்கு ஏதுவான வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் இவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா கையெழுத்துகளும் எங்கே எங்கே எந்த எந்த தகடுகளில் எழுதப்படுகிறதோ, எந்த விதவிதமான காகிதத்தில் எந்த சுருட்டுகளிலே எழுதப்படுகிறதோ, எங்கே எங்கே இவைகள் வைக்கப்படுகிறதோ, எல்லா அந்தகார ஆதிக்கங்களும், எல்லா அந்தகார கிரியைகளின் எல்லா விதமான அட்டுழியங்களும் என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய். Thank you Lord. எங்களுடைய போராயுதங்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றனவையாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட எங்களுடைய போராயுதங்கள்
ஆயுதங்கள். ஆமென். எல்லா பிசாசுகளின் கிரியைகளையும் அழிக்கும்படியாய். ஆமென். இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நல்ல தகப்பனே, இவர்களுடைய வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள், இவர்களுக்கு வரவேண்டிய ராஜ மேன்மைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான அந்தகார கிரியைகளும், எல்லா விதமான போராயுதங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லாம் இந்த பிள்ளைகள் முன்னேறாதபடி, இந்த குடும்பம் உயராதபடி, இந்த குடும்பம் வாழாதபடி, இவர்களுக்குள்ளே ஒற்றுமையாய், சந்தோஷமாய், சமாதானமாய், கணவன் மனைவியாய், குழந்தை குட்டிகளாய், குழந்தைகளும் பிள்ளைகளுமாய், தகப்பனும் பிள்ளைகளுமாய் வாழுகிற, தாயும் பிள்ளைகளுமாய் வாழுகிற எல்லா நீதியான வாழ்க்கைக்கும் விரோதமாய் ஏற்படுகிற எல்லா போராயுதங்களும் மரா சந்துருபாதரவா, அது எந்த மலையிலே செய்யப்பட்டாலும் சரி, எந்த நதியிலே எங்கே வைக்கப்பட்டாலும் செய்யப்பட்டாலும் அவைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய், எல்லா அரண்களும் நிர்மூலமாகும்படியாய், இந்த பிள்ளைகளுக்கு வைத்தவர்களை அந்த ஆயுதங்களை திருப்பி போய் பிடிக்கும்படியாய், அவர்கள் மனம் திரும்பும்படியாய் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிற தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்து பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழியும்படியாய் கபக்கரா சந்துருவதரவோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த கல்வாரி சிலுவையிலே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் சம்பாதித்து, ஆமென் ஆண்டவரே, கொலோசையர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை எந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எந்த விதமான பிசாசின் ஆதிக்கங்களும் ஆலோசனைகளும் கெடுக்காதபடி, அழிக்காதபடி, கொலோசையர் 2:15 சொல்லப்பட்டபடியே துரைத்தனங்களையும், பிசாசின் துரைத்தனங்களையும், சாத்தானின் சகல அதிகாரங்களையும் நீர் உறிந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளில் எல்லாவற்றின் மேலும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. டாடி, நாங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த வெற்றியை இன்று கொண்டாடுகிறோம். இந்த அமாவாசை ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் மாறட்டும், ஒரு சந்தோஷம் சமாதானத்தின் நாளாய் மாறட்டும். எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கபாரா சந்துருபாரதரபா சரபகரா சந்துருபாதரபா சந்து குமரு சந்த ரபதரபா சக்குபரதரபா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது தேவ கட்டளை. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். இது கர்த்தருடைய பிள்ளைகளின் ஊழியக்காரர்களின் சுதந்திரமும் கர்த்தரால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தரே இதை சொல்லுகிறார். அபரா சந்தரபதரபோ. எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இன்று இப்பொழுதே அழிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the name of Jesus. Oh Father, in the mighty and glorious name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழியட்டும். இன்றே இப்பொழுதே எல்லா அந்தகார கிரியைகளும் சங்கரிக்கப்படுவதாக. பிசாசின் வல்லமைகள் அழிவதாக. கபரா சந்து ரூபாதரபதரா சந்தரகபரதரபோதுரு சந்தரகபோ. Thank you Lord. Amen. அப்பா, நீங்க கொடுக்கிற நல்ல எங்களுக்கு ஆதரவாய் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எண்ணாகமம் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன
செய்தார் என்று. பொல்லாத பிசாசின் கிரியைகளை செய்கிறவர்களே, பொல்லாத மாந்திரீகங்களை செய்கிறவர்களே, எல்லா அந்தகார கிரியைகள், அந்தகாரத்திலே கிரியை செய்கிற, நடு ஜாமங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளை அழிக்கவும் கெடுக்கவும் விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா செய்கைகளையும் தேவன் என்னென்ன செய்தார் என்று, செய்ய போகிறார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் சங்காரமாவார்கள். இவர்களை ஒடுக்கினவர்கள் வாழப் போவதில்லை. இவர்களுக்கு விரோதமாய் குழி வெட்டினவர்கள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுவார்கள். இது தேவ வார்த்தை. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கபரா சந்தரபதரவோ, எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா தேவ, நாங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறோம் என் தெய்வமே. ஏனெனில் எங்கள் போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல. ஓ ரபர சந்த ரபதர சந்த ரக்கபரதரவோ, இந்த பிசாசின் துரைத்தனங்களோடும் பிசாசின் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு இருக்கிற போராட்டத்திலே ஜெயம் எடுக்கிறோம். ஓ நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் இப்பொழுதே அழியட்டும். எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். ஓ சரீரம் முழுவதும் பல்வேறு வியாதிகள், வருத்தங்கள், தொந்தரவுகளை காண்கிற பிள்ளைகளுக்கு இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் எந்த பகுதிகளிலே கபாகா சந்தரபதரவோ சரீரத்திலே ஒரு விடுதலை மமரா சந்துருதரபா இப்பொழுதே அநேகருடைய சரீரங்களிலே கிரியை செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இதை கேட்கிற இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய இருதயங்களிலே, ஓ சரீரங்களிலே, தோள்களிலே, ஓ ஆவி ஆத்துமாவிலே, எலும்புகளில், நரம்புகளில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளே இயேசுவின் நாமத்தினாலே சங்காரமாகுங்கள். கபாரா சந்தரபதரபதரவோ, யார் யாருடைய ஹார்ட்ல வலியை, ஆமென், கை கால்களிலே வலியை, இருதயத்திலே வலியை, ஆமென், சரீரம் எங்கிலும் வலி வேதனைகளை கொடுக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழிகிறது. ரபரா சந்துருதரவா, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே தீராத வியாதிகள் மாறும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். மாரா பாரா சந்தரபதரவோ, சுகர் என்றும் பிரஷர் என்றும் இன்னும் பல்வேறு சரீரத்திலே குழப்பங்களை கொண்டு போடுகிற, சாப்பிட முடியாதபடி, சாப்பிட்டாலும் ஜெபிக்காதபடி, ஓ குளோரி, தூங்க முடியாதபடி சரீரத்திலே பல்வேறு உபாதைகளை கொண்டு போடுகிற சத்துருவின் சகல கிரியைகளும் அழிவதாக. பாபாரா சந்தரபதரவோ, சத்துருவின் சகல கிரியைகளும் அழியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறோம். இப்பொழுதே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின்படி எல்லா விதமான அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் அழிந்து போவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக. ஷபரா தரபா தரபோ சந்தரகபோ சந்தரபதரபோ சந்தரபோ, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கிரியைகளும் அழியும்படியாய், பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய். கபரா சந்தரபதரபோ, ஒரு கபர சந்தரபதரபோ, யார் யாருக்குடைய வேலைகளுக்கு விரோதமாய், யார் யாருடைய பிசினஸுக்கு விரோதமாய், வியாபாரத்திற்கு விரோதமாய், பண வரவுகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட பிணையப்பட்ட எல்லா பிசாசின் கிரியைகளும் இப்பொழுதே அழிகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ மகிமை இப்பொழுதே எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் விரோதமாய் இறங்குகிறது. எங்கே சூனியங்கள் செய்யப்படுகிறதோ, எங்கே மந்திரவாதங்கள் செய்யப்படுகிறதோ, எங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய்
விரோதமாய் சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, சதிகளும் சூனியங்களும் நடக்கிறதோ, அந்த பட்டணங்களிலே, அந்த பகுதிகளிலே அங்கே ஒரு பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. தேவ பிள்ளைகளை அவைகள் நெருக்காதபடி, அக்னி அஸ்திரங்கள் வராதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பரலோக பரிசுத்த அக்னியினாலே இவர்களை சூழ பாளையம் இறங்கி தேவ தூதர்கள் பாதுகாப்பார்களாக. மாரா சந்தரபதரபோ. ஓ, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய், சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் தேவ அக்னி இறங்கட்டும். இவர்கள் பிள்ளை பேற்றுக்கு, ஆமென், பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு விரோதமாய் பணையப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், ஆமென், திருமணமானாலும் பிள்ளை பெற்றுக் கொள்ள முடியாதபடி எழுதப்பட்ட கையெழுத்துகள் குலைந்து போவதாக. ஓ, மலடிகள் பிள்ளை தாட்சியாய் மாறும்படியாய், பிள்ளை பேரு இல்லாதவர்கள் என் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளை பேரை பெற்றுக் கொள்ளும்படியாய், திருமண தடைகள் நீங்கும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார தடைகள் நீங்கும்படியாய். கபரா சந்துருதுருபதரபா. பிசினஸ்ல இருக்கிற, வேலைகளிலே இருக்கிற, ஆமென், ஃபைனான்ஸ்ல இருக்கிற, இன்னும் பல்வேறு காரியங்களிலே இருக்கிற, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும். எரிகோ கோட்டைகள் நொறுங்கட்டும். பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கைக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய ராஜரீகமான வாழ்க்கைக்கு விரோதமாய் இயங்குகிற எல்லா பிசாசின் கிரியைகளும், சிங்கங்கள் போல, விரியன் பாம்பு போல, வால சிங்கங்கள் வலு சர்ப்பங்கள் போல கிரியை செய்கிற அந்த ஹாரத்தின் ஆதிக்கங்கள் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. ரகரா சந்துருதுரபதரபா. ஓ, எல்லா அந்தகார வல்லமைகளும் சங்கரிக்கப்படுகிறதற்காய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் ஒரு பரிசுத்த அக்கினி கடந்து செல்லுவதாக. ஷரபா சந்தரபதரபோ சந்தரபா சந்து ருபரபரதரபதரபதரபோ. ஓ, பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவலாய் வருகிற ஆவிகள், ஆமென், மந்திர சூனியங்களாய் வருகிற ஆவிகள், என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுக்கும்படியாய் கடந்து வருகிற எல்லா அந்தகார ஆவிகளும் நிர்மூலமாகும்படியாய் கபகா சந்தரபதரபோ இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் கபகர சந்தரபதரபோ. ஐயா, உம்முடைய பிள்ளைகளை அக்கினி மதிலை கட்டி பாதுகாக்கும்படியாய், ஆமென் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் எல்லாம் அக்கினி மதில் பாதுகாப்பில் வாழும்படியாய். ஓ, சக்கரம சந்தரபோ துருபதரபோ தரபக்கர சந்தரபோ. இயேசுவின் நாமத்தினாலே ஃபாதர், in the mighty and glorious name of Jesus, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை வழிகளில் எல்லாம் பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களும் வருகிற வழியிலே சங்கரிக்கப்படும்படியாய் ஆவியாய் இருக்கிற தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், எல்லா அந்தகார ஆவிகளும் சங்கரிக்கப்படும்படியாய், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகும்படியாய் கபாரா சந்தரபதரபோ சந்தரபதரபோ துருபா சந்தரபதரபோ. இப்பொழுது என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஐயா, சர்வ வல்லவராகிய எங்கள் சர்வ வல்லவருடைய அடைக்கலத்திலே நிழலிலே தங்குகிற பெரிய கிருபையை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தூங்க முடியாமல் இருக்கிறவர்களும் சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்களுமாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிவதாக. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இன்று எந்த அந்தகார வல்லமைகளும் இவர்களை நெருக்காதபடி சுகம், சௌக்கியம், சந்தோஷம், சமாதானம்
சமாதானம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் சத்துரு இவர்களை ஜெயம் கொள்ளாதபடி, எந்த விதத்திலும் பிசாசின் கிரியைகள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி அக்கினி மதலை கட்டி பாதுகாக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் நிலை கால்களிலே தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus. இவர்கள் வாழ்க்கையிலே ஆமென் எங்கே 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 சத்துரு இடம் போகிற உட்புகிற சம்பவங்கள் நடந்ததோ அவைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய காரியங்கள் நடக்கட்டும். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதைக்கு வருகிற அருமையான ஜபங்களை கேளுங்கள். அதோடு கூட ஜபியுங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உடன் ஜபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற முழுமையான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அநேகர் பெல் பட்டனில் கை வைக்காதவர்கள் அதை பெல் பட்டனில் கை வைத்து நீங்கள் அதை டச் பண்ணும் பொழுது நம்முடைய எல்லா ஃபைல்களும் எல்லா ஜபங்களும் சமயத்திற்கு சமயம் உங்களை வந்து சேரும். நம்ம போடுகிற ஒரு நிமிட செய்திகள் எல்லாம் அற்புதமான செய்திகள் உங்களை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டுமானால், ஹல்லேலூயா, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காகவும் லைக் செய்யுங்கள். அதோடு இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். இப்பொழுது நாம் கத்தாரை நோக்கி கடந்து சென்று வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிற 15 நாள் ஊழியங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள். தொடர்ந்து முழு குடும்பமாய் அநேகமாய் 7 அல்லது 9 பேர் சேர்ந்த ஒரு குழுவாய் நாம் சென்று பிலிப்பீன்ஸ் தேசத்திலே 6 மாதங்கள் தொடர் கூட்டங்கள், mighty God, அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு. நிச்சயமாய் ஜெபிக்கிற, அதற்காக உறுதியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அங்கே நாம் திரளாய் சம்பாதிக்க போகிற ஆத்துமாக்களின் பலன்களை, அந்த ரட்சிப்பின் பலன்களை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இது அமாவாசை காலங்களை குறித்து நீங்கள் தொடர்ந்து பயப்பட்டு கொண்டிருக்கிறது நியாயமல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. உங்களை பாதுகாக்க, அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க என் அன்பு தெய்வத்திற்கு தெரியாதா? ஹல்லேலூயா. அவர் பிள்ளைகளாயிருங்கள். கெட்ட குமாரர்களாய், இளைய குமாரர்களாய் கடந்து சென்றவர்கள் கூட, தவறி போனவர்கள் கூட, தொலைந்து போனவர்கள் கூட, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடமாய் சேருங்கள். அவர் உங்கள் பட்சமாய் சேருவார் நிச்சயமாய். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுடைய கிரியைகள் சிதறடிக்கப்படும். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை பிசாசு ஜெயித்ததாய் சரித்திரமே இல்லை. இம்மானுவேலராய் இருக்கிற நல்ல தெய்வம் உங்களோட இருக்கிறார். இம்மானுவேல் அவருடைய பெயர். கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் என்னோடு. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு ஒரு நாளும் பிரியாதவராய் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது உங்களை என்னை ஜெயிக்க இந்த உலகத்திலே எவனுக்கும் யாருக்கும் எதற்கும் அதிகாரமே இல்லை. glory. இந்த பொல்லாத சத்துருவின் மீதும் அவனுடைய கிரியைகளின் மீதும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மீதும் என் மீதும் தேவ பிள்ளைகளின் மீதும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இடம் கொடுக்காத வகையில், நாம் பிடி கொடுக்காத வகையில் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எத்தனை பெரிய சலாக்கியம் பாருங்கள்.
பயப்படுங்கள். அதனால தான் மோசே சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ யாருக்கு பயப்படணும்? உன்னை பார்த்துதான் இந்த உலகமே பயப்பட போகிறது. ஆமென். அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலும் விடுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.